Hello viewers, welcome to Super Brain. Exercise 5.3 ல fourth sum பார்க்கலாம். The midpoint of the sides of a triangle are அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. Find the coordinates of the vertices of the triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு triangle எடுத்துக்கலாம். இந்த triangle உடைய sides உடைய midpoints வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, சைட்ஸ் ஓடியா மிட் பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 2,4, இது வந்து -2,3, இது வந்து 5,2ன்னு எடுத்துக்கலாம். ஆர்டர் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெர்டிசஸ் இல்லையா, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இந்த வெர்டிசஸ் உடைய கோஆர்டினேட்ஸ் என்ன, அதாவது இதோடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து x1, இது y1 எடுத்துக்கலாம். இதை x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இது x3, y3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏபி, இதோடைய மிட் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தோடைய கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். 2 பாயிண்ட் இருந்தால் அதோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் என்ன இருக்குது, 2,4. மிட் பாயிண்ட் இருக்கிற இடத்துல 2,4 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு எதனுடைய மிட் பாயிண்ட் இது, இந்த 2 பாயிண்டோடைய மிட் பாயிண்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், x1 plus x2 by 2னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறதோ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறதோ டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்கே செகண்ட் இருக்கிறது இங்கே செகண்ட் இருக்கிறது டிவைடட் பை 2. அப்படி தான் வரும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x1 பிளஸ் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x2 by 2ன்னு வந்துடும். இங்கே செகண்ட் என்ன இருக்கு, y1 பிளஸ் இங்க செகண்ட் வந்து y2 by 2. ரெண்டும் சேமா தான் வரும். ஏன்னா அந்த நேம்ல தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம், x1 y1 x2 y2ன்ட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் கூடயும் இந்த செகண்ட் இருக்க பாயிண்ட் கூடயும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, x1 பிளஸ் x2 by 2 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 2க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த y1 plus y2 by 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த 4க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நியூமரேட்டருக்கு கொண்டு போக போறேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா x1 plus x2 என்ன ஆகும்னா 2 into 2 வந்து 4 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா y1 plus y2 என்ன ஆகும்னா 2 4s are 8ன்னு வந்துடும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க, இது வந்து எதனுடைய மிட் பாயிண்ட், பிசிக்கு மிட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன இருக்கு, -2,3. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x2, இங்க x3. அப்ப x2 plus x3 by 2ன்னு எடுத்துக்கணும். இதுல செகண்ட் என்ன இருக்கு, y2, இங்க வந்து y3. ஸோ y2 plus y3 by 2ன்னு வரும். அதாவது இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். இது டைரக்டாவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கூட செகண்ட் இருக்கிறது கூட ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ x2 plus x3 by 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், -2க்கு. அதே மாதிரி y2 plus y3 by 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த 3க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. அப்ப x2 plus x3 என்ன ஆகும்னா இந்த மைனஸ் அப்படியே வரும், 2 2s are 4ன்னு வந்துடும். இங்க பாருங்க, y2 plus y3 பாத்தீங்கன்னா 2 3s are 6ன்னு வந்துடும். இங்க 2 முடிச்சிருக்குமா, இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கீங்க, 5,2. இது வந்து ஏசிக்கு மிட் பாயிண்ட். ஸோ 5,2 ஈக்குவல் டு, அப்போ ஏசிக்கு பார்க்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 x3 இருக்கா. அப்போ x1 plus x3 by 2, இங்க செகண்ட் என்ன இருக்கு, y1, இங்க y3 இருக்கா. y1 plus y3 by 2ன்னு வருமா. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது கூடயும் செகண்ட் இருக்கிறது கூட ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப x1 plus x3 by 2 equal to 5ன்னு வரும். இங்க y1 plus y3 by 2 equal to என்னன்னு வந்துரும், 2ன்னு வந்துரும். இது என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல இங்க போகும், இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல இங்க போகும். அப்ப என்ன ஆகும்னா x1 plus x3 equal to 5 2s are 10ன்னு வந்துருமா. இங்க பாருங்க, y1 plus y3 equal to 2 2s are 4 வந்துருமா. இங்க ஈக்குவேஷன் 4 முடிஞ்சிருக்கா. அப்ப இத 5ன்னு எடுத்துக்கலாம், இத 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த 1 3 5 இது எல்லாம் பாருங்க, இது வந்து x, இதுவும் xல இருக்குதான். அதே மாதிரி இந்த ஈவன் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா yல இருக்கும். ஸோ எல்லாமே ஒயில இருக்கு. நம்ம தனித்தனியாக இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த 1 3 5 இந்த ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் 1 3 and 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க என்ன இருக்கு, x1 plus x2ன்னு இருக்கு. ஈக்குவேஷன் 3 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க, x2 plus x3. அப்புறம் ஈக்குவேஷன் 5 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, x1 plus x3. எல்லாமே பிளஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்றோம். ஸோ எல்லாமே பிளஸ் போட்டு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா
இங்கே 4 இருக்குது. ஈக்குவேஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா -4 இருக்குது. ஈக்குவேஷன் 5க்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ அதையும் இங்கே வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 10 வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த +4ம் இந்த -4ம் போயிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு இங்கே 10ன்னு வந்துடும். இந்த சைடு பாருங்க 2x1 இருக்கா, அப்போ 2x1 போட்டுக்கலாம். இங்கே பாருங்க 2x2 இருக்கா, 2x2ன்னு போட்டுக்கலாம். 2x3 இருக்கா, 2x3ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்துல இருந்தும் நம்ம 2வை வந்து காமனாக வெளியே எடுக்க முடியும். ஸோ 2வை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகும்னா x1 + x2 + x3ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 10ன்னு வருமா. ஸோ இந்த மல்டிப்ளைல இருக்க 2வை இந்த சைட் கொண்டு வரும்போது நான் டிவைட்ல கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா x1 + x2 + x3 = 10 / 2ன்னு வந்துடும். அப்போ x1 + x2 + x3 என்ன ஆகும்னா இந்த 2 டேபிளை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 5 அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க 2, 4, 6 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்குது பாருங்க, y1, y2, y2, y3, y1, y3 எல்லாமே ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாமா. y1 + y2 + y2 + y3 + y1 + y3 = ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்குது பாருங்க, 8, 6, 4. ஸோ 8 + 6 + 4. இப்போ இதில் 2 y1 இருக்கா, அப்போ 2y1, 2 y2 இருக்கு, 2y2, 2 y3 இருக்கு, 2y3 = இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10, இங்கே வந்து 8 இருக்கு, 18 ஆகிடும். இது எல்லாத்துல இருந்து 2வை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ y1 + y2 + y3ன்னு வரும், = 18. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளைல இருக்கட்டும், இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்போ y1 + y2 + y3 என்ன ஆகும்னா 18/2ன்னு வந்துடும். இது 2 டேபிளில் இது 1 டைம், இது 9 டைம்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா y1 + y2 + y3 என்ன ஆகும்னா 9 அப்படின்னு கிடைச்சிடும். சரி, இப்போ நம்ம லாஸ்ட்டாக எந்த ஈக்குவேஷனில் முடிச்சிருக்கோம், 6 முடிச்சிருக்கோம் இல்லையா. இதை 7ன்னு எடுத்துக்கலாம், இதை 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பாருங்க, அதாவது 1, 3, 5 இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, x1ஐயும் x2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்குது இல்லையா. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த x1 + x2க்கு பதிலாக இங்கே 4 அப்படின்னு போட்டோம்னா x3 வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த x1 + x2க்கு பதிலாக நான் 4ன்னு போட்டுக்கிறேன், ப்ளஸ் x3ன்னு வரும், = 5ன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு x3 தான் வேணும். இந்த 5 அப்படியே இருக்கும். இந்த +4 இந்த சைடு வரும்போது -4ன்னு வந்துடும். அப்போ x3 வேல்யூ என்ன கிடைக்கும், நமக்கு 1ன்னு கிடைச்சிடும். இங்கே ப்ராக்கெட்டில் என்ன எழுதணும்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா ஈக்குவேஷன் 1ல தான் இதோடைய வேல்யூ வந்து 4 ஆயிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் 7 எடுத்து எழுதிக்கலாம். இந்த 7ல தான் திருப்பியும் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 7 இம்ப்ளைஸ் போட்டுட்டு இப்போ ஈக்குவேஷன் 3 பாருங்க, x2ஐயும் x3 ஆட் பண்ணா -4. இப்போ பாருங்க, இந்த x2ஐயும் x3 ஆட் பண்ணா -4 இல்லையா. இந்த x1 அப்படியே வச்சுக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -4 = 5ன்னு போட்டுக்கலாம். இங்க என்ன எழுதணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 3. ஓகே, நம்ம 3ல இருந்து தான் இதை சப்ஸ்டிடியூட் பண்றோம். நமக்கு x1 தான் வேணும். இந்த 5 அப்படியே இருக்கும். இந்த -4 இந்த சைடு வரும்போது +4 ஆயிடும். அப்போ x1 என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி திரும்பியும் நம்ம என்ன எடுக்கணும், ஈக்குவேஷன் 7 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ 1, 3 முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் 5க்கு பாருங்க. 5th ஈக்குவேஷன்ல x1ஐயும் x3 ஆட் பண்ணா 10. ஸோ இந்த x1ஐயும் x3 ஆட் பண்ண 10 இல்லையா. அப்போ இந்த x2வை போட்டுட்டு +10ன்னு போட்டுக்கலாம். = என்ன இருக்குங்க, 5ன்னு போட்டுக்கலாம். நமக்கு x2 தானே வேணும். ஸோ இந்த 5 அப்படியே இருக்கும். இந்த +10 இந்த சைடு வரும்போது -10ஆ மாறிடும். வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 5, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ x2வும் கிடைச்சிருச்சு. இங்க வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 5ன்னு போட்டுக்கலாம். 5ல தான் நமக்கு 10 கிடைச்சிருக்கு, அதனால நம்ம ஈக்குவேஷன் 5ன்னு போட்டுக்கலாம். இங்க பாருங்க, ஃப்ரம் 1, 3, 5 இந்த ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ல இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பண்ணிட்டு x1, x2, x3 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 2 பார்க்கலாம். 2, 4, 6 தான் இப்போ நம்ம எடுக்க போறோம். ஈக்குவேஷன் 2ல பாருங்க, y1ஐயும் y2ஐயும் ஆட் பண்ணா 8. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இங்க 8ன்னு போட்டுக்கலாம். இந்த y3 அப்படியே இருக்கும், = 9 போட்டுக்கலாம். இங்க என்ன எழுதணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ன்னு எழுதணும். ஸோ இங்கே ஏன் நான் இங்கெல்லாம் போட்டிருக்கேன், ஈக்குவேஷன் 7 இம்ப்ளைஸ், ஈக்குவேஷன் 7 இம்ப்ளைஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இதுலயே நம்ம இங்கே டேரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணதுனால இங்கே நான் எதுவுமே போடல. இங்கேயும் நம்ம டேரக்டா சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஆனால் நெக்ஸ்ட் வந்து இதுல எடுத்துட்டு வந்து போடுறதுனால தான் ஈக்குவேஷன் 8 இம்ப்ளைஸ்ன்னு போட போறோம். இப்போ பாருங்க, y3 = 9. இந்த +8 இந்த சைடு வரும்போது -8ஆ வந்துடும். அப்போ y3 வேல்யூ என்ன ஆகும், 1 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ வந்து திரும்பியும் என்ன எழுதணும், ஈக்குவேஷன் 8 இம்ப்ளைஸ்ன்னு போடணும். ஏன்னா அது இங்க இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து ஈக்குவேஷன் 8 இம்ப்ளைஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 2 முடிஞ்ச உடனே 4 பாருங்க. 4ல பாத்தீங்கன்னா y2ஐயும் y3 ஆட் பண்ணா 6. ஸோ இந்த y2, y3க்கு பதிலாக 6 போட போறோம். அப்போ y1 + 6ன்னு வந்துடும். y1 + 6 =
இங்கே என்ன இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு 9 இருக்குது. இங்கே என்ன எழுதுறோன்னா ஃப்ரம் 2 இது 4லேருந்து நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு y1 உடைய வேல்யூ வேணும். இந்த 9 அப்படியே இருக்கும். இந்த +6 இந்த சைடு வரும்போது -6 வந்துடும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 3 கிடைக்குமா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஈக்குவேஷன் 8 இம்ப்ளைஸ் இதில் தான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ 2 4 முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் 6 பாருங்க. 6th ஈக்குவேஷனில் y1ஐயும் y3யும் ஆட் பண்ணால் 4. ஸோ இந்த y1 y3க்கு பதிலாக 4 போட போகிறோம். அப்போ y2 + 4ன்னு போட்டுக்கலாம். y2 + 4 = என்ன இருக்குங்க? 9 இருக்கா? ஸோ இங்கே என்ன எழுதணும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 6ன்னு எழுதணும். ஸோ இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வரும், இங்கே ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ y2 = 9. இந்த +4 இந்த சைடு வரும்போது -4 ஆகிடும். இப்போ y2 வேல்யூ என்ன ஆகும்? 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைச்சிடும். இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தது இந்த ஏபிசியுடைய கோஆர்டினேட்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படி எழுதணும்னா therefore the vertices of a triangle are அப்படின்னு போட்டுட்டு எழுதிக்கலாம். therefore the vertices of the triangle R போட்டுட்டு ஃபர்ஸ்ட் A உடைய பாயிண்ட் எழுத போறோம். A வந்து என்ன எடுத்திருக்கோம்? x1, y1 ன்னு எடுத்திருக்கோம். அப்ப இந்த x1 இந்த y1 எழுதணும். 9, 3 ன்னு வந்துரும். நெக்ஸ்ட் B உடைய பாயிண்ட் எடுக்க போறோம். B உடைய பாயிண்ட் x2, y2 ன்னு எடுத்திருக்கோம். x2 வந்து -5, y2 வந்து +5. -5, +5 ன்னு எழுதிக்கலாம். அண்ட் C உடைய பாயிண்ட வந்து x3, y3 ன்னு எடுத்திருக்கோம். 1, 1. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.